வணக்கம். ஒரு 5 நாள் முன்னாடி வந்து நம்ப சீமான் இருக்காரு இல்லைங்களா? அவர் வந்து சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, போய் பார்த்துருந்தாரு. எதனால பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ப சீமான் சொல்லியிருந்தாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ சீமான் வந்து திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த வந்து பார்த்ததுக்கான ரீசன், அவர் சமீபத்தில நடிச்ச வேட்டையன் அப்படின்ற ஒரு படம் வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து ஒரு லெட்டர் பேட்ல ஒரு டீட்டெயில்ஸ் வந்து எப்படி சொல்றது? ஒரு பாராட்டு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஃபோன் பண்ணி வந்து பேசினதா ஒரு தகவல். ஸோ அதனால சூப்பர் ஸ்டார் வந்து சீமான பார்க்கணும் விருப்பப்பட்டதா ஒரு கதைய சீமான் வழக்கம் போல சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது எப்படின்னா, திரு பிரபாகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவரு சாப்பிட பார்த்து, இவரு என்ன சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுக்க சொன்னதா ஒரு OLA கதை ஒண்ணு விடுவார் இல்லைங்களா சீமான்? ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு OLA கதைய சொல்லியிருக்காரு. இந்த படத்த இவரு மட்டும் தான் பாராட்டுனாரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கிடையாது. படம் பார்த்த நெறைய பேர் வந்து பாராட்டியிருக்காங்க. ஈவன் அரசியல் தலைவர்கள் உட்பட இந்த படத்த வந்து பாராட்டியிருக்காங்க. பட் ஆனா, இவரு தான் வாலண்டரியா பாராட்டிட்டு, திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த RSS சங்கி ஒருத்தவர் இருப்பார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரவீந்திரன் துரைசாமி. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஸோ பக்கா சங்கி அவரு. பக்கா RSS. இது வந்து மறைமுகமாலாம் சொல்லல. ஓப்பனா டிவி டிபேட்ஸ்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய ஆள் தான். ஸோ அவர் அவர் ஐ மீன் எப்படி சொல்றது? அவர கூப்பிட்டுக்கிட்டு ஏன்னா ரஜினி சாரும் வந்து நம்ம ரவீந்திரன் துரைசாமியும் வந்து அவர் அரசியலுக்கு வர பார்த்து கொஞ்சம் கான்டாக்ட்ல இருந்ததா சொல்லப்படுகிறது. மேபி அது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 50 to 60 to 70% வந்து மேபி கரெக்ட்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இவர் சொல்றத எல்லாத்தையும் அந்த ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்லுவாருன்னா, நான் சொல்றது எல்லாமே அவர் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாரு. கரெக்ட்டுங்களா? ஸோ அதே மாரி தான் சீமான். இந்த 2 பேருக்குள்ள இந்த 2 பேருக்குள்ள ஒற்றுமையே அதாவது ரவீந்திரன் துரைசாமிக்கும் சீமானுக்கும் உள்ள ஒற்றுமையே இதுதான். அங்க நடந்தது ஒரு 5% உண்மையா இருக்கும். அத வந்து அப்படியே கதை கட்டி கொஞ்சம் கொஞ்சமா கதை கட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஐ மீன் அங்க என்ன நடந்ததோ, அத இவங்களுக்கு ஏத்த மாரி மாத்தி சொல்றதுல 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க சலைச்சவங்க கிடையாது. இந்த கிராமத்துல சிட்டிலயே நடந்திருக்கு அந்த மாரி. இந்த கும்பலா உட்காந்து பேசுவாங்க பார்த்தீங்களா? ஊர் கதை. ஸோ அந்த மாரி ஊர் கதை பேசி ஒரு கதைய கட்டி விடுவாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த மாரி தான் இவங்க 2 பேரும் வந்து கதை கட்டுறதுல கில்லாடிகள். திரு சீமான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈழத்துல இருந்த திரு பிரபாகரன் அவர்கள பத்தி சொன்னதா இருக்கட்டும். திரு ரவீந்திரன் துரைசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார பத்தி சொன்னதா இருக்கட்டும். ஸோ இது 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது கிடையாது. 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணா நம்பர் திருட்டுக்கு போதைக்கு தான். சரி ஓகே. அடுத்து நம்ம டாபிக்கு வருவோம். அவங்கள திட்டுனது போதும். ஸோ பார்த்ததா வந்து சொல்றாங்க. ஸோ இதுல 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேர் வந்து தனியா பேசிக்கிட்டதா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து சீமான் ரவீந்திரன் துரைசாமி இல்லாம பேசுனதா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒண்ணு சொல்றாங்க. அதுவும் நான் சொல்லல. ரவீந்திரன் துரைசாமி தான் சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் பேசுனதா சொல்லப்படுகிறது. அப்பதான் வந்து சூப்பர் ஸ்டார் கேட்டிருக்காரு. நீங்க உங்களுடைய அரசியல் வந்து ஆல்ரெடி ஒரு மேடையில வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டியிருப்பாரு. ஸோ அந்த மாரி பாராட்டுனதா சீமான் வந்து வெளில சொல்லிக்கிறாரு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. ஸோ சூப்பர் ஸ்டார் கிட்ட எப்படி நீங்க செலவெல்லாம் மேனேஜ் பண்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம், இல்ல இதுவரைக்கும் வெளியிலேருந்து கொஞ்சம் திருநீதிலாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்றது கிடையாது. ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன மேடையில பேசுறேனோ, அத வந்து நான் ஃபாலோ பண்றது இல்லன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் புதுசா வந்து இப்போ உங்கள நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதா சொல்லப்படுகிறது. அதாவது வந்து 1 மாசத்துக்கு வந்து எனக்கு ஒரு 5 கோடி ரூபா வந்து திருநிதியா குடுங்க. நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, நான் வந்து கட்சிய நல்லா வந்து செயல்படுத்துவேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இதுக்கு முன்னாடி நெறைய பேர் வந்து ஈழத்துல ஏமாந்தாங்க. நான் சொல்ற கதையெல்லாம் கேட்டு ஏமாந்து எனக்கு திருநிதி குடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் உஷாரான காரணத்தால், நீங்க கொஞ்சம் நல்ல மனசுக்காரர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. யாராவது உதவி கேட்டு வந்தா நீங்க செய்வீங்க. அட்லீஸ்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுல ஒரு 50% செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அதனால தான் உங்கள பார்க்க வந்தேன். நீங்க உங்களால முடிஞ்ச உதவிய வந்து எனக்கு மாசம் மாசம் செஞ்சீங்க அப்படின்னா, நான் வந்து தமிழ்நாட்டுல ஆட்சிய புடிச்சு, தமிழ்நாட்டுல ஆட்சி செய்றது மூலியமா என்னால வேற நாட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தனி ஈழம் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தற்குறித்தனமான கதைய அவங்க தம்பிங்க கிட்ட சொல்றதா நினைச்சுட்டு சூப்பர் ஸ்டார்ட்ட சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான். "தம்பி நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. எனக்கு பணம் தர்றது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஆனா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க தனி ஈழம் வாங்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஆட்சிய பிடிக்கணுமா? இல்ல ஈழத்துல போயிட்டு நீங்க போராட்டம் பண்ணி தனி ஈழம் வாங்கணுமா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்லையா நான் ஃபர்ஸ்ட்டு எப்படி பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னதா சொல்லப்படுகிறது. என்ன சொன்னாரான்னா,
நான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பேன். தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட்டு இந்தியாவிலையும் என்னுடைய கூட்டாட்சி வரணும். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இவர் மாதிரி இருக்கவங்களாம் வந்து ஒன்றாவே வந்து ஐ மீன் நின்று கூட்டாட்சியாக கொண்டு வந்து அந்த கூட்டாட்சி மூலியமா ஒரு அழுத்தத்தை கொடுப்பாராம். இலங்கைக்கு அழுத்தத்தை கொடுப்பாராம். இலங்கைக்கு அழுத்தத்தை கொடுத்து அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனி ஈழம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேய் கதையை சூப்பர் ஸ்டார்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு திரும்ப சூப்பர் ஸ்டார் என்ன கேட்டார் அப்படின்னா, இல்லை தம்பி நீங்கள் சொல்கிறதுல வந்து நிறைய வந்து முரண் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்ம முதலமைச்சர் வந்து எம்.கே. ஸ்டாலின் கரெக்டுங்களா? இப்போ மணிப்பூரில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மு.க. ஸ்டாலினால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே பண்ண முடியாது. ஆஸ் யூஷுவல் அழுத்தம் தான் கொடுக்க முடியும். இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருக்க போலீஸ் ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நிறுத்தி அங்கே இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கொடுக்க முடியாது. நீங்கள் அந்த கண்ட்ரியை வந்து தனியாக பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் அந்த ஸ்டேட்டை வந்து தனியாக பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்க எல்லா நாடுமே எல்லா கட்சியுமே சேர்ந்து போராட்டம் பண்ணால் கூட அது நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. ஸோ அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே இருக்க ஒரு பிரச்சனையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்க பார்த்து இலங்கையில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரமாட்டீங்க. அது வேறு விஷயம். நீங்கள் ஆட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் இங்கே ஆட்சி பண்ணி அதுக்கப்புறம் மத்தியில் கூட்டாட்சி வந்து அது மூலயமா ப்ரெஷர் வந்து அங்கே கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து தனி ஈழம் வாங்கி தருவோம்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்லை நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் எனக்கு மாதம் நான் கேட்ட திரள் நிதியை கொடுங்க. நீங்கள் அந்த நிதியை கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனி ஈழம் அமைச்சு தர முடியும். இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா எனக்கு என் மேலே ரொம்ப நம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் மட்டும் கிடையாது, என்னை நம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 36 லட்சம் பேர் ஓட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் திரள்நிதி கொடுக்கல அப்படின்னா அதாவது திரள்நிதி எனக்கு வருது வராமலாம் கிடையாது. மாதம் ஒரு 7 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய குடும்ப செலவுக்கு மட்டுமே வருது. பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு வாடகை 2 லட்சம், ஒரு 15 பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன். இது எல்லாமே வீட்டுக்கு சாப்பாடு 15 பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன். வீட்டுக்கு தேவையான சாப்பாடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 8 லட்சத்துக்கு மேலே வந்து முடிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற செலவுலாம் வந்து பார்த்தீங்க ஏதாவது ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே போகிறேன் அப்படின்னா அங்கே போய் நான் ரெவி மாட்டிங் வாங்கி நான் ஓசிலே நான் குடிச்சுப்பேன். எனக்கு அது பிரச்சனை கிடையாது. இப்போ எனக்கு வயசாகிட்டே வருது இல்லைங்களா? ஸோ என் குடும்பத்தை நான் செட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு மாதம் ஒரு 5 கோடி நீங்கள் திரள்நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னோடனே சூப்பர் ஸ்டார் கேட்டார், இல்லைப்பா நீ ஒரு நேரம் ஈழம் வாங்க போகிறோன்னு இங்கே தனியாக ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொன்னால் இப்போ என்னப்பா திடீர்னு வந்து குடும்பத்தை வந்து வயசாகுது குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான்ப்பா உன் கதை, நீ உண்மையை சொல்லுப்பா, உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க பார்த்து எனக்கு எந்த பிரச்சனையாக வேணா இருக்கட்டும், எனக்கு தேவை திரள்நிதி தான். ஈழமாவது அதாவது பிரபாகரனாவது இதாவது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திரள்நிதி நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழாத குறையா பார்த்தீங்க அப்படின்னா சீமான் கெஞ்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்த செய்தி. அதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திரள்நிதி தர முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு திருமுனை வரைக்கும் துரத்தி அடிச்சிருக்காரு அவங்க வாட்ச்மேனை வச்சு. இவர் வெளியில் வந்து இந்த மாதிரி நாங்கள் மீட் பண்ணோம், ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து சூப்பர் ஸ்டாரை உங்களை எல்லாம் சங்கின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இதுக்கு அந்த தற்கூரி என்ன சொன்னான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சங்கினா சகோதரனா. இப்போ நீயே வந்து உன சங்கின்னு சொன்னதுக்கு யாரா சங்கி சொங்கி பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு தூக்கி காட்டினேன். கரெக்டாக அதை காமிச்சிட்டு நீயே இப்படி பேசலாமா மிஸ்டர் தற்கூரி சீமான் அவர்களே? பேசாமல் நீங்கள் போயிட்டு அவர் பார்த்ததுக்காகவோ அதுக்காகவோ நாங்கள் சொல்ல வரல, நீங்கள் எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா உங்களை நம்பி நிறைய பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க 2024 தேர்தலில். அது இவ்வளோ வாக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்றது என்னை விட உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது 2026 தேர்தலில் உங்களுக்கு வராதுன்றதும் எனக்கு நல்லா தெரியும். அது என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதுக்கு தான் அதுக்குள்ளே உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பார்த்து செட்டில் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டு செலவு பண்ணி ஏதாவது நீங்கள் அந்த வாக்குக்கு மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்கன்றதும் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன மேடையில் பேசுகிறீங்களோ அதை தான் நீங்கள் களத்தில் செயல்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடையில் ஒரு பேச்சும் பட் நீங்கள் நடந்துக்கிறது ஒரு பேச்சாகவும் இருக்குது. எப்படிங்க உங்கள் கட்சியில் இருக்கவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசுறு பிசுறு தட்டி விடணும் அப்படின்னு சொல்லி எதனால் பேசுகிறீங்க? உங்களுக்கு மேலே ஒருத்தவங்க வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அடுத்தவங்களை நீங்கள் மட்டும் தட்டக்கூடாது. உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னாலே உங்களை விட யாரும் மேலே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். மேலே வந்தால் கூட என்ன தப்பு? அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே இது கொள்கைக்கான கட்சி, இது கொள்கைக்கான கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கொள்கையை மீறி ஏதாவது மாறி செயல்பட்டுற போகிறாங்களா?
கண்டிப்பா கிடையாது. இல்ல அப்புட்ன்னா திமுகவ வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது வந்து உங்களுடைய மனைவிய வந்து நீங்க வாரிசா கொண்டு வந்து கட்சிய வந்து அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படினாலும் பிரச்சனை கிடையாது. டைரக்ட்டா சொல்லிடுங்க. ஏன்னா பாவம் அந்த தும்பிகள். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? என்ன இவர் வந்து என்ன பண்றாரு அப்படிலாம் தெரியல. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஆ தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி அந்த முட்டாள்களை நீங்கள் இன்னும் முட்டாள்களா ஆக்காதீங்க. ஏன்னா, உங்க கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முட்டாளா தான் இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா, அது வந்து நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க பிரச்சனை கிடையாது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க ஈழத்த தனி ஈழம் வேணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, நீங்க எங்க போராடணும்? இந்தியாவுல போராடுனா தனி ஈழம் வாங்கி குடுத்துற முடியுமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா முடியாது. முடியும்னா அதுக்கு அந்த அந்த அழுத்தம் குடுக்குறது, இங்க ஆட்சிய புடிச்சு, அங்க ஆட்சிய புடிச்சு, அதெல்லாம் வந்து நடக்க நடக்க முடியாத காரியம். இந்தியாவுல இருந்து சொல்லி, வேற ஒரு நாடு தனியா பிரிச்சு குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அதெல்லாம் முடியாது. அது உங்க கட்சியில இருக்க தற்குறி தும்பிகளுக்கு வந்து கண்டிப்பா தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. தெரிஞ்சிருந்தா அவங்க ஏன் மாசம் மாசம் உங்களுக்கு திருநெல்வேலி குடுக்க போறாங்க. ஸோ அதையும் மீறி நீங்க தனி நாடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா போயிட்டு நீங்க போராட்டம் பண்ண வேண்டிய இடம் தமிழ்நாடோ, அல்ல இந்தியாவோ வேற எந்த நாடோ கிடையாது. இலங்கை. அங்க போயிட்டு நீங்க போராட்டம் பண்ணுங்க. அத விட்டு தேவையில்லாம சூப்பர் ஸ்டார் பாவம் இப்பதான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காரு. இன்னொரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அவரு உழைச்சு சம்பாதிக்கிற வேலை நெறைய வேலை இருக்கு. தேவையில்லாம அவர போய் பார்த்து டிஸ்டர்ப் பண்ணி, திருநங்கைலாம் கேட்காதீங்க. கொஞ்சமாச்சும் உழைச்சு சாப்பிடுற வழிய பாருங்க. நன்றி.